ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் நான் ஒரு முடிவு வந்தேன். என்ன வந்தேன்னா, இது மாதிரி நம்மளுக்கு இது சரியான ஒரு விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முடிவுக்கே வந்தேன். சரி, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். இனிமேல் ஹோட்டல் நம்மளே ஆரம்பிச்சிடலாங்க. இனிமேல் உங்கள் அண்ணங்கிட்டலாம் விட வேண்டியதில்லை. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோம், எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இது. ஆனால் லாபம் வர்றப்போ மட்டும் நம்மளுக்கு கடை ஓடாத அன்னைக்கு மட்டும் வீக்லி 2 டேஸ் 3 டேஸ் கொடுக்குறாரு. அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் சொல்லுங்கள். நம்ம முதல் போட்டுமே நாளுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லாமல் மாதிரி இப்படியே தான் 2 வருஷம் ஓடிக்கிட்டுருக்கு. நானும் எவ்வளோ நான் சொல்லி பார்த்துட்டேன் உங்கள்கிட்ட. நீங்களும் 2 இயர்ஸாக அவர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆமாம் தான் போட்டுட்ருக்கீங்க. ஆனால் இப்போ நம்ம கடனில் இருக்கிறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கடன் இருக்குது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னொன்னே உங்களுக்கு இப்போ புரியுதா அப்படின்னோடனே, இப்போ தான் எனக்கு புரியுது சசி நீ சொன்னோன்னே. இத்தனை நாளாக அவர் சரி நம்ம அண்ணன் நம்மளை இது பண்ணுவார், கஷ்டத்தில் இது பண்ணுவார், நம்மளுக்கு நல்லது தான் இது பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் மனசுக்குள்ளே நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம அவங்களுக்கு இதாக தான் இருக்கணும், நம்ம வசதியாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறாரு. அதனால தான் ஹோட்டல் நல்லா போகிற டைம்லலாம் அவர் ஒரு மாதமும், அதாவது ரொம்ப இதாக இருக்கிற டயத்துலலாம் நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு வேறு ஊருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்மளும் முதல் போட்டு ஒன்றுமே புண்ணியம் இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு அந்த காசை நம்ம ஒரு நம்மளே ரெண்ட்டுக்கு வேறு ஒரு கடை எடுத்து நம்ம தான் நல்லா நீயும் சமைப்பேன் நானும் சமைப்பேன் 2 பேரும் நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சனாலே நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னே, இப்போ எடுத்த முடிவு தான் நீங்கள் கரெக்டான முடிவு. அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, நீங்கள் இனிமேல் வேணாண்ணே, நான் நீங்களே பார்த்துங்க ஹோட்டலை, நான் வேறு ஏரியாவில் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுங்கன்னொன்னே, உடனே என் ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். சொல்லிகிட்டு இருந்தோடனே அப்போயே அவங்க அண்ணன்ட்ட சொல்லணும்னா, அவங்க அண்ணன் உடனே கேட்டார், ஏன்டா இப்படி திடீர்னு முடிவு எடுத்திருக்க, என்ன விஷயம், யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஸ்கூல் பிள்ளைங்கள வேறு ஏரியாவுக்கு மாற்றலான்னு இருக்கேன், அங்கேயே கொஞ்சம் கடை ஸ்டார்ட் பண்ணேன்னா கடைக்கு போயிட்டு வர்றது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீங்களே இந்த கடையை பார்த்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அவர் உடனே இவரை ஏதோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணார். ஆனால் அவர் எதுவுமே கேட்கல. ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார். முதல் ஒரு 2 வருஷம் எதுவுமே ஏனோ தானோன்னு இருந்தார். அவர் எதுவும் கொடுக்குற காசாக வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டு இப்படி தான் இருந்தார். அப்புறம் தான் இவர் நம்ம எப்படி இருக்கணும் இனிமேல். அவர் ஏன்னா இவரோட அண்ணன் பார்த்திங்கன்னா கார் வச்சுருக்காரு, வீடு எல்லாமே வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க சேஃப்டியாக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி அவர் கொண்டு வந்துட்டார். ஆனால் இவருக்கு ஒரு வீட்டை தவிர நாங்கள் இருக்கிற சொந்த வீடு அதுவுமே வாடகைக்கு விட்டுருக்கோம். இப்போ அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இனிமேல் நம்ம அதையே நம்பி இருந்தோம்னா சரியாக வராது, நம்ம முயற்சிக்கு நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டு தான் இது மாதிரி சொன்னார். ஒரு 2 3 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, அவர் கொஞ்சம் கவலையாகவும் இருந்தார், நம்ம அண்ணன்ட்ட இப்படி சொல்லிட்டோமேன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் ஒரு ஆறுதல் சொன்னோம். நீங்கள் இதையே நினச்சிருக்காதீங்க, நம்மளால முடியும்னு நினைங்க. நீங்கள் எதுக்கு அவரை எதிர்பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் இப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கொடுத்துருந்து பண்ணி செஞ்சுருந்தா இப்போ நானே நீங்கள் வேற வேண்டாம், நம்ம இதிலேயே இருப்போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அவர் எதுவுமே லாபம் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு லாபம் இல்லாத அன்றைக்கி மட்டும் நம்மள்ட்ட ஹோட்டலில் விட்டால் நம்மளுக்கு ஆர்டரும் வர்றது கிடையாது, எதுவுமே வர்றது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, புரியுது, இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நம்ம கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நம்மளுக்கு இருக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னு, சரி விடுங்க, அதெல்லாம் யோசித்து நீங்கள் இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நம்ம இருமா போய் ஹோட்டலுக்கான இடத்த நம்ம போய் பார்ப்போம், பார்த்துட்டு என்ன நடக்குது என்னென்ட்டு இது அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கான ஒரு இதுங்கிறத நம்ம எப்படி என்னென்ட்டு பார்ப்போன்னொன்னே, சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம போய்ட்டு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கான இதை நம்ம பார்ப்போம், அப்போ தான் நம்ம என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியுங்க உங்களுக்கு, நீங்கள் விட்டுட்டு அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க, பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயற்சி பண்ணுவோங்க அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கப்புறம், அவருக்கான மனசுக்குள்ளே அண்ணனை விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து தான் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எதையுமே நிரந்தரம் கிடையாதுங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையை நம்ம மாற்றணும்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு ஆகணும், அதனால் நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, பார்த்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி வந்தார். ஏன்னா வந்து நம்ம சொன்னத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி இதுதான் அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து ஒரு